அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்திலேயே ரொம்ப ரொம்ப மிக மிக மர்மமான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு ராசி தான் விருச்சிக ராசினி. இவங்களை பற்றி வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கோவக்காரங்க, பிடிவாதக்காரங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாத பலரும் வியந்து பார்க்கக்கூடிய 6 அற்புதமான ரகசிய குணம் இருக்குங்க. அது என்னென்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1. எக்ஸ்ரே பார்வை, ஹியூமன் லைட் டிடெக்டர். விருச்சிக ராசிக்காரங்க முன்னாடி நின்று யாரும் பொய் சொல்லவே முடியாதுங்க. இவங்களுக்கு இயல்பாகவே சிந்தனை வாசிப்பு ரொம்ப அதிகம். ஒருத்தர் பேசுகிற பாடி லாங்குவேஜ், கண்ணை பார்த்தே அவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்கக்கிட்ட நடித்தா ஈஸியாக மாட்டிக்குவோம் நாம். 2. ஃபீனிக்ஸ் பறவை குணம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில் எத்தனை முறை அடிபட்டாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மற்றவங்க நினைக்கும்போது இவங்க மறுபடியும் சாம்பலில் இருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அசாத்திய பலத்தோடு மறுபடியும் மீண்டு வருவாங்க. தோல்விகளாக இவங்களை முடக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தோல்வியும் இவங்களை இன்னும் அதிகமாக செதுக்கி ஒரு பவர்ஃபுல் மனுஷனாக தான் மாற்றும். அடுத்ததாக அதீத ரகசிய காப்பாளர்னு சொல்லலாம் இவங்கள. இவங்க மனசு ஒரு பெரிய இரும்பு பெட்டகம் மாதிரிங்க. தான் சொந்த வாழ்க்கையோட ரகசியங்களை மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பி ஒருத்தர் சொல்லக்கூடிய ரகசியத்தை கூட உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கிட்டையுமே இவங்க சொல்ல மாட்டாங்க. உயிரே போகும், உடம்பு மண்ணுக்கு கூட போகும், ரகசியம் வெளியே வராதுங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை காக்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த ரகசியமாக வச்சுக்கோன்னு சொன்னால் அது அவங்க பிராணனே போனாலும் கூட வெளியே வராது. நம்பகமான நண்பர்னு சொன்னால் அது விருச்சிக ராசிக்காரங்கன்னு அடித்து சொல்லலாம். அடுத்ததாக காந்த ஈர்ப்பு சக்தி. இவங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட சுற்றி இருக்கிறவங்க பார்வை இவங்க மேலே விழும். ஒரு விதமான மர்மமான காந்தம் போன்ற ஈர்ப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களோட மௌனமும் இவங்களோட நடத்தையும் மற்றவங்கள இவங்க பக்கம் ஈர்க்கும். அது என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. யார் பழகக்கூடியவங்களுக்கே தெரியாது. ஏன் நம்ம அவங்கக்கிட்ட போய் பழகிறோம் என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அசைக்க முடியாத விசுவாசங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தரை தான் வட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே இவங்க செய்வாங்க. நட்புக்கோ காதலுக்கோ இவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க நட்பானவங்களாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். இவங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அதை அவ்வளவு சீக்கிரம் இவங்க மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அடுத்தது வெளிப்புறம் பாறை, உட்புறம் மெழுகு மாதிரி இருப்பாங்க. வெளியில் பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமாகவும் உணர்ச்சிகளற்ற பாறை மாதிரியும் தன்னை காட்டிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்கள மாதிரி ஒரு எமோஷ்னலான ஆளை பார்க்கவே முடியாது நீங்கள். இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க மனசு தாங்கவே தாங்காதுங்க. மற்றவங்க முன்னாடி அழுது தான் பலவீனத்தை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க கோபத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க. யாருக்கிட்டேயும் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. இவங்க தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அதை இவங்களே ரியலைஸ் பண்ணாலும் கூட அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சாரி அப்படிங்கிற வார்த்தை இவங்க வாயிலிருந்து வரவே வராது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை பார்ட்னர் யாராவது விருச்சிக ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த குணங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னும், விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குணம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் ஆளுமையில் இருக்கும் பலரும் சீக்கிரத்தில் கவனிக்காத, எளிதில் கவனிக்காத, ஒரு சிலரே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆச்சரியமூட்டும் குணங்கள் கொண்டவங்க இவங்க. அசாத்திய மனக்கட்டுப்பாடும் பொறுமையும் இவங்களுக்கு இருக்கும். வெளியில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க சட்டுன்னு கோவப்படுறவங்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மையில் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உள்மன கட்டுப்பாடும் மற்றும் பொறுமையும் ரொம்ப அதிகங்க. இவங்களுக்கு ஒரு அவமானம் நடக்கும்போதோ இல்லை அப்படின்னா ஒருத்தர் தன்னை எதிர்த்து பேசும்போதோ இவங்க எடுத்த உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த இடத்த அமைதியாக கவனிப்பாங்க. யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, யார் நமக்கு சாதகமாக இருக்கிறாங்கங்கிறத தான் மனசுலையே துல்லியமாக அதை பதிவு செஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அமைதியாக இருக்காங்களேன்னு அவங்கள பலவீனமானவங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்க தனக்கான சரியான நேரத்துக்காகவும் சந்தர்ப்பத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் அர்த்தம். இவங்க அடிக்கிற அடி சத்தமே இல்லாமல் ஆனால் ரொம்ப பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுய பரிசோதனை மற்றும் ஆன்மீக தேடல் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே உலக விஷயங்களில் மட்டும் மூழ்கி இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள நான் யார், என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்கிற ஆன்மீக தேடலும் சுய பரிசோதனையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றமோ இல்லை கஷ்டமோ வரும்போது இவங்க மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க.
தனிமையில் அமர்ந்து நமக்குள்ளே என்ன தப்பு, நாம் ஏன் இவ்வளவு எமோஷ்னலாக இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே அக்கு வேறு ஆணி வேற பிரித்து ஆராய்வாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், தியானம், மனோ தத்துவம் போன்ற மறைபொருள் ரகசியங்களில் இவங்களுக்கு இயல்பாகவே அதிக ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லை, சில நாட்கள் யாருக்கிட்டேயுமே பேசாமல் ஃபோன் கூட அட்டன் பண்ணாமல் தனிமையில் போயிடுவாங்க இவங்க. ஏன்னா அவங்க தன்னைத்தானே புதுப்பிக்கிற நேரம் அது. அந்த தனிமைக்கு அப்புறமா அவங்க வெளியே வரும்போது இன்னும் தெளிவாகவும் ரெட்டிப்பு பலத்தோடையும் வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே கம்பீரமாக தெரிஞ்சாலும் அவங்க கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய முட்கள், காயங்கள் மற்றும் அவமானங்கள்லாம் ரொம்ப அதிகம். நம்பியவங்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க இவங்க. விருச்சிக ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள்லேயே முதன்மையானது துரோகம்தான். துரோகத்தால் நிறைய காயம்பட்டிருப்பாங்க. இவங்களோட குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா இவங்க தான் உயிர், பணம், ரகசியம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே கண்மூடித்தனமாக உதவி செஞ்சாங்களோ அவங்களே இவங்களோட முதுகில் குத்துவாங்க. வலி நிறைஞ்சதாக இருந்துக்குங்க. நாம் இவ்வளவு செஞ்சோம் இப்படி ஏமாற்றிட்டாங்களேங்கிற ஏமாற்றம் இவங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் வதச்சிருக்கும். தவறாக புரிஞ்சுக்கப்படுவாங்க இவங்க. இவங்க படும் மிகப்பெரிய மன உளைச்சலே இவங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் தவறாக சித்தரிக்கப்படுறது தான். இவங்க முகம் எப்போவுமே கொஞ்சம் இறுக்கமாகவும் பேச்சில் அசாத்திய நேர்மையும் இருக்குங்க. யாராவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா முகத்துக்கு நேராக சுட்டி காட்டிடுவாங்க. இதனால் சுற்றத்தினர் இவங்களை அகங்காரம் பிடிச்சவங்க, மனிதாபிமானமே இல்லாதவங்கன்னு முத்திரை குத்தி ஒதுக்கி வைப்பாங்க. கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்துவாங்க. இவங்களோட உள்ளிருக்கும் மென்மையான அன்பு பலருக்குமே புரியறதே கிடையாதுங்க. சுயமரியாதைக்கு வரும் சவால்கள் நிறைஞ்சது இவங்க வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயிரை விட முக்கியம் சுயமரியாதை. ஆனால் வாழ்க்கை இவங்களை பல இடங்களில் குடிந்து போகும்படி சோதிச்சிருக்கும். வேலை செய்ய இடத்துல இல்லை அப்படின்னா குடும்பத்திலேயோ இவங்களை விட தகுதி குறைஞ்சவங்க இவங்களை அதிகாரம் செய்யும் போது இவங்களோட கௌரவம் பயங்கரமாக காயப்பட்டிருக்கும். திறமை இருந்தும் தகுதியற்றவங்க கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அவங்க பேசக்கூடிய அவமரியாதையான வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையே இவங்களுக்கு பலமுறை நடந்திருக்கும். உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிச்சிருப்பாங்க இவங்க. அனுபவித்த துன்பங்கள்லேயே கொடூரமானது தனிமை துன்பங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கடலே அழும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது போய் சொன்னால் அதை வச்சு நம்ம பலவீனமானவங்கன்னு எடை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இதனால் அவமானங்களையும் மனவேதனைகளையும் தனக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க. வெளியில் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே ரத்த கண்ணீர் வடித்த நாட்கள் இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அதிகம். பொருளாதார போராட்டம் நிறைய நடந்திருக்குங்க. இவங்க மற்றவங்க கிட்ட கையேந்திரதை அசிங்கமாக நினைப்பாங்க. ஆனால் காலம் இவங்களை பண விஷயத்தில் பலமுறை முடக்கியிருக்கும். கடினமாக உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரமோ பணவரவோ சரியான நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சின்ன தொகையை கூட மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவங்களுடைய மனம் படுற பாடு இருக்குது பாருங்கள், அது மரண வேதனைக்கு சமங்க. இவங்கக்கிட்ட உதவி பெற்று முன்னேறினவங்க இவங்களோட ஏழ்மை நிலையை பார்த்து ஏளனமாக பேசிய காயங்கள் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். நம்ம ஒரு காலத்தில் கொடுத்து உதவி நம்மளால் முன்னேறினவங்கக்கிட்டேயே நாம் கையேந்திர நிலமை வந்துருச்சேங்கிற மனவேதனை இவங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோமேங்கிற வேதனை இருக்குது பாருங்கள், அது சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வேதனை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகளால் ஏற்படக்கூடிய மனக்காயம் அதிகங்க. இவங்க காதலிச்சாலோ இல்லை அப்படின்னா ஒருவரை நட்பாக ஏற்றுக்கிட்டாலோ அதில் 100% இவங்க உண்மையாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட அதீத பாசமோ அக்கறையும் மற்றவங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தோணும். நீ எனக்கு வேண்டான்னு இவங்களால் நேசிக்கப்பட்டவங்களை இவங்களை தூக்கி எறியும் போது இவங்களோட உலகம் அப்படியே இருண்டுருங்க, ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த பிரிவும் நிராகரிப்பு இவங்களோட மனசில் ஆறாத வடுவா ரணமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே முடங்கி போயிடுறது கிடையாதுங்க. இந்த ஒவ்வொரு காயமும் அவங்கள இன்னும் இரும்பாக தான் மாற்றும். இந்த வழி தான் அவங்கள வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தூக்கி செல்லக்கூடிய எரிபொருள்னே சொல்லலாம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் சந்தித்த துரோகங்கள், மனக்காயங்கள், தடைகள்லேருந்து மீண்டு அசாத்திய வெற்றியை பெற ஜோதிட ரீதியாக செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வம், போக வேண்டிய ஸ்தலங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம் செவ்வாய் பகவான். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்க கடவுள் அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்நாள் முழுமைக்குமான முதல் தெய்வம் முருகன் மற்றும் மகா கால பைரவர்.
இவங்களை வணங்குறது மூலமாக மன பயம் நீங்கி எதிர்ப்புகள்லாம் தவிடுபொடியாகுங்க. தரிசிக்க வேண்டிய முக்கிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம். நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய முதன்மை ஸ்தலம் இதுங்க. இங்கே முருகன் முத்துக்குமார சுவாமியாக அருள் பாலிக்கிறாரு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல்நாயகி அம்மன் நம்முடைய மனக்காயங்களையும் உடல் பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மருத்துவராக விளங்குறாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று இங்கே போயிட்டு அங்காரகனுக்கு அர்ச்சனை செஞ்சு ஜாதக கட்டுகளையும் மனக்காயங்களையும் நீக்க வேண்டிக்கோங்க. அடுத்ததாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற முருகனின் 2ஆம் படை வீடு விருச்சிக ராசிக்காரர்களோட மனசில் இருக்கும் இனம் புரியாத பயம், துரோகங்களால் ஏற்பட்ட ரணங்கள் மற்றும் எதிரிகளோட தொல்லைகளை வேறொருக்கும் தலங்க இது. திருச்செந்தூர் கோவில் பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே அறிஞ்சது தான். அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கு. நெல்லை மற்றும் தூத்துக்குடியிலேருந்து பேருந்து ரயில் வசதி இருக்குங்க. கடலில் நீராடிட்டு இல்லை அப்படின்னா கால்களை நனைச்சிட்டு முருகப்பெருமானை தியானித்து தரிசனம் செய்யணும். சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்கிறது இவர்களோட வாழ்க்கை போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருங்க. அடுத்ததாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். பழனி பற்றி சொல்லணுன்னே அவசியம் கிடையாது, யாரும் அறியாதவங்களே கிடையாது. முருகனோட 3ஆம் படை வீடு. இங்கே முருகன் ஆண்டி கோலத்தில் ஞானியாக காட்சியளிக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களோட அதீத எமோஷ்னல் குணம், மன அழுத்தம் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகு மன அமைதி கிடைக்க இந்த தலம் ரொம்ப சிறந்ததுங்க. போகர் சித்தரோட ஜீவ சமாதி மற்றும் நவபாஷான சிலை இவர்களோட எதிர்மறையாற்றலை உறிஞ்சிடும். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில் செலவு செய்யாமல் அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த 4 பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை விரதம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் வெறும் பாலும் பழமும் சாப்பிட்டோ இல்லை அப்படின்னா மதியம் ஒரு வேளை மட்டும் உணவருந்தியோ முருகனை நினச்சி விரதம் இருக்கலாம். மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. தினமும் காலையில் இல்லை அப்படின்னா மாலையில் கந்தசஷ்டி கவசம் கேட்குறது இல்லைன்னா படிக்கிறது இவங்களோட உடலையும் மனசையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். துரோகிகிட்ட இருந்து இவங்களை காக்கும் அது. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கோ இல்லை துர்கை அம்மனுக்கோ சிவப்பு நிற மலர்களை சாத்தி வழிபடுவது செவ்வாயோட தோஷத்தை குறைக்கும். பைரவர் வழிபாடு மேற்கொள்ளலாம். இவங்க மாதந்தோறும் வரும் தேய்பிறை அஷ்டமி அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கும் கால பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி மிளகு தீபம் ஏற்றி வர இவங்களோட பழிவாங்க நினைக்கிறவங்கள தானாகவே விலகி போவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட காந்த ஈர்ப்பு சக்தியும் ஆளுமையும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் கிரகங்கிறதால இவங்களுக்கு நெருப்பு மற்றும் ஆற்றலை குறிக்கக்கூடிய நிறங்களே அதிகம் அதிர்ஷ்டத்தை தரும். முதன்மையான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. செவ்வாய் பகவானின் சொந்த நிறம் இது. விருச்சிக ராசிக்காரங்க சோர்வாக இருக்கும் போதோ இல்லை அப்படின்னா முக்கியமான காரியங்களுக்கு போகும்போதோ சிவப்பு நிற ஆடை அணிகிறது அவங்களுக்குள்ள அசாத்திய துணிச்சலையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியதாக இருக்குங்க. துணை அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு, அடர் மஞ்சள். நேர்காணல் இல்லை அப்படின்னா தொழில் பேச்சுவார்த்தைகள் அல்லது சுப காரியங்களுக்கு போகும்போது இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் நீலம். இந்த நிறங்கள் இவர்களோட ஆற்றலை குறைச்சி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமான நிறத்தை சுப காரியங்களின் போது தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இது இவர்களோட மர்மமான குணத்தை இன்னும் ரகசியமாக்கி மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திடும். அதனால் இந்த நிறங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான எண் 9. முக்கியமான எண்கள் 9, 18, 27. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டுத்தொகை 9 வரும் எண்கள் அனைத்துமே இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிற சாதகமான எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 7. இந்த எண்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க இவங்க மொபைல் எண், வண்டியின் பதிவு எண், புது வீடு இல்லை அப்படின்னா முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் தேதிகள் போன்றவற்றின் கூட்டுத்தொகை 9 வரும்படியே அமைச்சுக்கிட்டா தொட்ட காரியமெல்லாம் தடங்கள் இல்லாமல் இவங்களுக்கு வெற்றியாக முடியும். மேலும் இந்த ஆணி மாதத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி ஜோதிடத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணி மாதம் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தான கிரக நிலைகள்லாம் சாதகமாக மாறுவதால் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மந்தமாக இருந்த வியாபாரம் இந்த மாதம் சூடு பிடிக்க போகுது. புது முதலீடுகளை செய்யலாம் நீங்கள். ஆனால் கூட்டு வியாபாரத்தில் பங்குதாரர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள். வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக நடக்கிறது உங்களுடைய லாபத்தை ரெட்டிப்பாக்க உதவும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லை அப்படின்னா பதவி உயர்வெல்லாம் தேடி வர வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உத்தியோகம் பார்க்குற இடத்துல இவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களோட இயல்பான நேர்மையும் கோபமும் இந்த மாதம் வேலை செய்யும் இடத்துல எதிரிகளை உருவாக்கலாம். மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது வாதாடுவதை தவிர்க்கணும். சக ஊழியர்களோட ரகசியங்களை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட நீங்கள் பகிராமல் இருக்கிறது உங்கள் நாற்காலிகையை காப்பாற்றுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கணும். யார் பிரச்சனைகளையும் தலையிடக்கூடாது. சொன்னால் கம்முன்னு காதில் கேட்டுக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்கணும், யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. சரிங்களா? பணவரவு வருமானத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வராத கடன் தொகை கூட கைக்கு வந்து சேரும். புது வருமான வழிகள்லாம் உங்களுக்கு திறக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு இருந்தாலும் கூட சுப செலவுகளும் மருத்துவ செலவு இல்லை அப்படின்னா குடும்ப விசேஷ செலவுகள்லாம் உங்களை தேடி வருங்கிறதால மாதத்தோட முதல் பாதியிலேயே பட்ஜெட் போட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்பத்தில் சில சுப காரியங்கள்லாம் நடக்கும். திருமணம் இல்லை அப்படின்னா காது குத்து இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பழைய கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நெருக்கமும் அந்யோன்யமும் கூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரும். விட்டு கொடுத்து நீங்கள் போகிறதுனால குடும்பம் அமைதியாக இருக்கும், அமைதியும் நீடிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்பவே உற்சாகமான மாதமாக இருக்க போதுங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் தேடி வரும். பாராட்டுகள் குவியும். குடும்ப தலைவிகளுக்கு பொன் பொருள் இல்லை அப்படின்னா ஆடை சேர்க்கைகள்லாம் உண்டாகும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குவாங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க மற்றும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் உண்டாகும். புதிய கல்வி ஆண்டில் புதிய நண்பர்களோடு சேர்க்க மகிழ்ச்சியை தரும். விளையாட்டுகளில் நல்ல திறமை வெளிப்படுத்துவாங்க. குழந்தைங்க கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கள அதட்டி மிரட்டாமல் அன்பாக நீங்கள் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கும். ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், சொந்த தகராறுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. புது முயற்சிகள்லாம் நீங்கள் தைரியமாக தொடங்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் கேட்டிங்கன்னா, கிரக நிலைகள் படி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா காலபைரவர் மற்றும் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வர உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் கண் திருஷ்டிகள்லாம் நீங்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வழிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்க காத்திருக்கு. கோபத்தை குறைச்சிக்கோங்க. விவேகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களோட மாதம்தான். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் சாதகமான பார்வைகளால் ரொம்ப நாட்களாக தட்டி போன திருமண பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக கைகூடி வரும். குறிப்பாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் இந்த மாதம் அமையுங்க. காதலிக்கிறவங்களுக்கு பெற்றோர்களோட சம்மதம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்க இந்த மாதம் ரொம்ப சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். விருச்சிக ராசி தம்பதியினருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் ஸ்தானம் பலம் பெறுது. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்ச தம்பதியினருக்கு மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சு நல்ல செய்திகள் தேடி வரும். வளைகாப்பு போன்ற சுப விசேஷங்கள்லாம் உங்கள் இல்லத்தில் நடப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த மாதம் தொடங்கும். புது வீடு, நிலம், வாகனமெல்லாம் வாங்கலாமா, வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்ங்கிறதால உங்களுக்கு நிலம், பூமி சேர்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் சொத்து வாங்குவதற்கான யோகம் அசாத்தியமாக இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு எண்ணம் கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நனவாகும். வங்கி கடன்கள்லாம் சீக்கிரமாக அப்ரூவல் ஆகும். புது வண்டி, வாகனம் வாங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தோட வளர்பிறை நாட்களில் தாராளமாக வாங்கலாம்.
விருச்சிக ராசி நட்சத்திர ரீதியான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு குருவின் நட்சத்திரங்கிறதால நீங்கள் எப்போவுமே நியாயத்தோட பக்கம் நிற்கக்கூடியவங்க. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்திருக்கு. சுப காரியங்கள் நடக்கும். புது வீடு இல்லை அப்படின்னா மனம் வாங்குவதற்கான யோகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாகவே நடக்குங்க. அடுத்ததாக அனிஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சனி நட்சத்திரங்கிறதால நீங்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க. இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ரொம்ப நாட்களாக காத்துட்டு இருந்த திருமண வரன் மற்றும் புத்திர பாக்கியமெல்லாம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் எளிதில் தடை இல்லாமல் கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் கூடும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு புதனை நட்சத்திரங்கிறதால நீங்கள் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் மிக்கவங்க. இந்த மாதம் உங்களுக்கு பணவரவும் வருமானமும் இரட்டிப்பாகுங்க. புது சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த சட்ட பிரச்சனைகள், வாரிசு தகராறுகள்லாம் நீங்க போகுது. உத்தியோகம் இல்லை அப்படின்னா தொழில் நிமித்தமாக புது இடங்களுக்கு மாறுவீங்க. நினச்ச காரியமெல்லாம் வெற்றியாக இருக்குங்க. இதுக்கான சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் கைக்கூடி வர வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை பாக்கியம் பெற சஷ்டி தீதி வரும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வடிவேலன் திருநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சொத்து வீடு அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மனை மனசார நினச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட பூமி சேர்க்க உடனடியாக உண்டாகுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.